ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குதிரைவாலி சேமியாவை யூஸ் பண்ணி இப்போது சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஒரு பேக்கெட்டை வச்சு தான் உப்புமா செய்ய போகிறேன். இப்போ இந்த ஒரு பேக்கெட்டை பிரித்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் தண்ணியை வடிச்சிட்டு சேமியாவை இதில் வச்சுக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம், சேமியாலாம் ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. சேமியாலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது, அதே சமயத்தில் நல்லா உதிரியாக இருக்குது. போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். சும்மா லேசாக வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் இந்த வெங்காயம் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்கணுன்னா கலர் மாறிடும், அதனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சேமியா ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, அதனால் வெங்காயம் வேகத்துக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்ததும் நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வரகரிசி சேமியா, ராகி சேமியா, குதிரைவாலி சேமியா, இந்த மாதிரி எல்லா மில்லட் சேமியாவும் இப்போ ரொம்ப அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்தமாரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது உப்புமா கூட ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். இப்போது சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கை தேங்காய், அப்புறம் ஒரு பெரிய பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 4 காஞ்ச மிளகா, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குதிரைவாலி சேமியா, அப்புறம் காஞ்ச மிளகா வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி. இந்த சேமியாவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்து சட்னி அரைங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.